வெல்கம் ஆல். திஸ் இஸ் ஈரோடு பிரபா மா சேனல். நம்ம எஸ்சிஆர்டி டாபிக்ஸ் என்சிஆர்டி டாபிக்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்சிஆர்டியில் 10th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னு டோட்டலாக 14 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற சாப்டர் 8, இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. இதுக்கு அடுத்த சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம சில பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டலாக 15 எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ 8.1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அவன் ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான். இப்போ சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட் இந்த ரேஷியோஸ் இருக்குது. இதில் ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான், மற்ற ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள் அந்த வேல்யூ கொடுத்துருப்பான், அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான். இப்போ 8.1 பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரிஞ்சுக்கணும். என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி 90 டிகிரி அண்ட் தென் ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா 90 டிகிரியாக இருக்குது. இந்த 2 ஆங்கிள் கண்டிப்பாக நமக்கு அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். ஓகே, அக்யூட் ஆங்கிள் தான் லெஸ் தான் 90 இருக்கணும். இப்போது இதை ஏபிசி நேம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் கூட கொடுத்துக்கலாம். ஃபேமிலியில் நம்ம இங்கே ஏ யூஸ் பண்ணுவோம், இங்கே பி, இங்கே சி அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆங்கிள் பி பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி. ஓகே, இது நம்ம இம்பார்ட்டண்டாக 6 ரேஷியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சைன் தீட்டா, செகண்ட் ஒன் காஸ் தீட்டா, தேர்ட் ஒன் டான் தீட்டா. ஓகே, ஸோ லிசன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது நம்ம ரேஷியோ எழுதணும். இந்த ரேஷியோ நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம பர்டிகுலராக நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது 90 டிகிரியா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக கூடிய சைடுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹைப்போடெனியூஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹைப்போடெனியூஸ். அண்ட் தென் நம்ம ஆங்கிள் சப்போஸ் இங்கே சீல் எடுக்கிறோம் அப்படின்னா டீட்டான்னு வச்சுக்கலாம். இங்கே ஆங்கிள் சீல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக கூடிய சைடு ஏபி. ஸோ இதை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சைடு தான் அது ஏசி. இது நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த சைடு நமக்கு டீடாக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இதை வச்சு தான் நம்ம சைன் காஸ்டான்னு சொல்ல போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஓல்டு ஹென்ரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓல்டு ஹென்ரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி. OH AH OA இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மறக்காது, அதுக்காக தான். ஸோ ஓல்டு ஹென்ரி அண்ட் இஸ் ஓல்டு ஆண்டியா. ஓனா ஆப்போசிட் சைடு, ஹெச்னா ஹைப்போடெனியூஸ், ஏனா அட்ஜசன்ட். ஹெச் சேம் ஹைப்போடெனியூஸ், ஓனா ஆப்போசிட், ஏனா அட்ஜசன்ட். ஆக்சுவலி இங்கே டான்னா என்ன அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இப்போ சைன் நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ். காஸ் என்ன பார்த்தோம்? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். ஹைப்போடெனியூஸ் டினாமினேட்டர் இருக்குது, கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அது நமக்கு இங்கே அப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிமைனிங் 3 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா அண்ட் லாஸ்ட் ஒன் காட் டீட்டா. இப்போ கொசிகன் டீட்டா அப்படின்னா என்னென்னா சைனோட ரெசிப்ரோக்கல். கொசிகன் ஈக்குவல் டு 1/sin இல்லை சைன் ஈக்குவல் டு 1/cos நம்ம சொல்லலாம். சாரி 1/sin சொல்லலாம். 1/sin டீட்டா. சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cos டீட்டா. cot theta is equal to 1/tan theta. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது கொசிக்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல்லாம். இப்போ சைன் பாருங்கள் என்ன இருக்குது? ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன ஆகும்? ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட்னு வந்துடும். சீக்கன் பார்த்தோம் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ 1/cos thetaன்னு சொன்னோம் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் எப்படி வரும்? ஹைப்போடெனஸ் பை அட்ஜசன்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காட் டீட்டா பார்த்தோன்னா டான் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எப்படி வரும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஆங்கிள் பார்த்தோன்னா நம்ம எங்கே எடுத்திருக்கோம்? சியில் எடுத்திருக்கோம். சப்போஸ் ஏல எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதை பார்க்கலாம். பிஃபோர் தட் இப்போ சியில் தான் நம்ம ஆங்கிள் பேசிகிட்டு இருக்கோம். ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் ஹைப்போடெனியூஸ். இங்கே நம்ம எழுதிக்கலாம் ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸா. ஆப்போசிட் எங்கே இருக்குது? இது ஏபி பை ஹைப்போடெனியூஸ் இது AC, which is equal to adjacent is BC by hypotenuse AC. Next opposite AB by adjacent BC.
நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் தான். சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். ஸோ ஏசி பை ஏபி. சீக்கனுக்கு காசோட ரெசிப்ரோக்கல் ஏசி பை பிசி. காட்க்கு tan பிசி பை ஏபி. இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இப்போ ஆங்கிள் நம்ம எங்கே பேசியிருக்கோம் அப்படின்னா சியில் பேசியிருக்கோம். ஸோ நம்ம எழுதியிருக்கோம். சப்போஸ் அதுவே நம்ம ஏல பேசணும் அப்படின்னா எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்ல போகிறோம். ஸோ லிசன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி. அதே மாதிரி இங்கே பிலே 90 எடுத்துக்கலாம். ஓகே. ஆங்கிள் பிசி ஈக்குவல் 90 டிகிரி. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடனஸ் சைடு. ஓகே. ஸோ ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சியில் எடுத்தோம். இங்கே நம்ம ஏல எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஏல எடுக்கும்போது இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைட், பிசி ஆப்போசிட் சைட். ஸோ இங்கே ஆப்போசிட் சைடு வரும். ரிமைனிங் சைடு நமக்கு இது அட்ஜசன்ட் சைடாக கிடைச்சிடும். ஓகே. ஸோ இங்கே சைன் ரேஷியோ எழுத போகிறோம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா. ஆனால் சைன் காஸ் டானுக்கு ஃபார்முலா எப்பவுமே மாறாது. ஓகே. அதான் ஓ ஹென்ரி அண்ட் ஹிஸ் ஓல்ட் ஆன்டி. அதான் ஃபார்முலா. ஓகே. ஆப்போசிட் பை ஹைப்போடனியூஸ், adjacent by hypotenuse, opposite by adjacent. ஓகேவா. சைடு மட்டும்தான் ஆங்கிளை பொறுத்து மாறும். இப்போ ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட் நம்ம இங்கே எடுத்தோம். பட் இங்கே எடுத்திருக்கோம். பிசியில் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது ஆப்போசிட் சைட் பிசி பை இது ஹைப்போடனியூஸ் ஏசி. adjacent இது ஏபி பை ஹைப்போடனியூஸ் இது ஏசி. நெக்ஸ்ட் இது ஆப்போசிட் சைட் பிசி பை இது adjacent சைட் ஏபி. இங்கேயும் டேன்னா சைன் பை காஸ் தான். ஓகே. இங்கே நமக்கு ரேஷியோ எது மாறும், இந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட் இந்த இது மாற போகிறதில்ல, இந்த சைடு தான் வந்து மாறும். ஓகே. நெக்ஸ்ட்டு கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டா வாட் இஸ் தட்? கொசிகன் டீட்டா, சிகன் டீட்டா, காட் டீட்டா, ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தோஸ் த்ரீ. ஸோ கொசிகன்னா சைனோ ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும்? ஹைப்போடனஸ் பை ஆப்போசிட் சைட். சீக்கன்னா ஹைப்போடனஸ் பை அட்ஜசன்ட். காட்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைட். இங்கே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன்றது ஏசி பை பிசி. செகண்ட் ஒன் ஏசி பை ஏபி. காட்க்கு tan ஏபி பை பிசி. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது பேசிக் திங்ஸ். அவன் எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா சைன் ரேஷியோ கொடுத்துருவான். அதை வச்சுக்கிட்டு மற்ற ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம். ஏபிசி. ஓகே. ஸோ ஆங்கிள் பார்த்தா இங்கே 90 இருக்குது. ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு 90. ஓகே. அவன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா tan C இஸ் ஈக்குவல் டு 3/4 கொடுக்குறான். ஓகே. ஃபைண்ட் sin C அண்ட் cos C கேட்குறான். நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? tan C அப்படின்னா 3/4 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சம் ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக எழுதும்போது 3K 4K எழுதணும். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கூட வச்சு எழுதணும். ஓகே. ஸோ என்ன நமக்கு 3K 4K தனியாக எடுத்து எழுதிக்குவோம். பிஃபோர் தட் நமக்கு என்ன தெரியணும்? சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். இங்கே tan C இருக்குது. tan C இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ tan என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஓகே. ஸோ ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குது? இப்போ சியில் பேசியிருக்க ஆங்கிள். ஸோ இங்கே இருக்குது சி ஆங்கிள். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே இருக்குது, அட்ஜசன்ட் இங்கே இருக்குது. 90க்கு ஆப்போசிட் எப்பவுமே ஹைப்போடனியூஸ். ஓகே. ஸோ 3ங்கிறது ஆப்போசிட் சைடில் இருக்குது. 3Kன்னு எடுத்துக்கலாம். ரேஷியோடு இருந்து தனியாக எழுதும்போது கேங்கிற ஒரு மல்டிபிள் ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு தான் எழுதணும். ஓகே. கூட அட்ஜசன்ட் பார்த்தோம் அப்படின்னா 4K. ஓகே. இப்போ சைன்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போடனியூஸ். காசுங்கிறது பார்த்தா அட்ஜசன்ட் பை ஹைப்போடனியூஸ். நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஹைப்போடனியூஸ் தேவைப்படுது. நமக்கு இங்கே ஹைப்போடனியூஸ் தெரியல. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் தெரியுது, ஒரு சைட் தெரியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தாகரஸ் நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லிசன். அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிட்டு தான் அடுத்தே நம்ம மூவ் பண்ணுவோம். பை பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் என்ன சொல்லுது? ஹைப்போடனியூஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகுன்னு சொல்லியிருக்கு. ஓகே. மற்ற ரெண்டு சைடு இது ஏபியும் பிசியும். தட்ஸ் இட். AC square is equal to AB square plus BC square. Here AC is what we don't know. AB is what? 3K the whole square plus BC is what? 4K the whole square. 3K square panna 9K square. 4K square panna 16K square. That is equal to AC square.
ஸோ 9k² + 16k² என்ன ஆகும் 25k² ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். நமக்கு AC ஸ்கொயர் வேணுமா AC வேணுமா? AC தானே வேணும். ஸோ ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கலாம். என்னாகும் இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். AC கிடைக்கும். இங்கே தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 கிடைக்கும். பிகாஸ் 5 ஸ்கொயர் 25. k² என்னாகும் கேவாக கிடச்சிடும். ஸோ AC இஸ் ஈக்குவல் டு 5k. அதாவது ஹைப்போடனஸ் நம்ம 5kன்னு ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேவையான அந்த கொஷனுக்கு போய்க்கலாம். sin C. sin C என்னது நமக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைப்போடனியூஸ். அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் சைட் 3k. ஹைப்போடனஸ் என்னது 5k. எஸ் ஆர் நோ? இங்கே இருக்குது பாருங்கள் 3k 5k. இங்கே கேக்கே கேன்சல் ஆகிருப்போம். 3/5 நம்ம கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு cos C. cos C பார்த்தோம் அப்படின்னா adjacent by hypotenuse. ஸோ adjacent side நமக்கு என்னது? 4k. hypotenuse 5k. அப்ளை பண்ணிக்கலாம். 4k by 5k. கேக்கே கேன்சல் ஆகும். 4/5 நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் மூவ் பண்ணணும். Therefore sin C is equal to 3/5 and cos C is equal to 4/5. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பா. ஆங்கிள் லைன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இங்கே சீல கொடுத்துருக்கான். ஸோ இது ஆப்போசிட் சைட், இங்கே adjacent AC ஹைப்போடனஸ் சைட். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏசிங்கிற சைடை ஃபைண்ட் பண்ணோம். அது ஹைப்போடனஸ் தெரியாமல் இருந்துச்சு. அது நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் sin C cos Cயில் அந்த ரேஷியோ அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ரிமைனிங் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம் எடுத்திருக்கோம். அதில் 8.1ல் நம்ம இருக்கக்கூடிய சம் 8.1 இருக்கக்கூடிய சம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல்.